ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். இது இன்றைக்கி நாங்கள் கோல்டு ஷூட் போனது தான் துபாயில். அது நாங்கள் இருக்கிற ரூம்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் நடந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப அந்த ஏரியா ரொம்ப இதாக இருக்கும், காரில் போனால் செட் ஆகாதுன்னு. எங்களுக்கு நடந்து போகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கலாம்ல அப்படிங்கிறதுக்காக ஓகே நாங்களும் நடந்து வரோம் சந்தோஷம்னுட்டு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா கிளம்புனோம். ஒரு அசர் தொழுதுக்கப்புறம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீயும் போட்டு குடிச்சிட்டு அதோடு நாங்கள் கிளம்புனோம். போகிற வழியெல்லாம் பார்க்கவே எங்கே பார்த்தாலும் ஸ்டோர்ஸ் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் வாங்கிட்டு அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு, என்னங்க சூட்கேஸாக இங்கே எதுக்கு தள்ளிட்டு போகிறாங்க, பக்கத்தில் என்ன ஏர்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு. இல்லைம்மா, பக்கத்தில் எல்லா கடையிலையும் சூட்கேஸு எல்லாமே இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க, சாக்லேட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தேரா அதுக்கு நல்லா இதாக இருக்கும் அப்படிங்கிறனால அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் முன்னாடி ஷார்ஜாவில் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கிட்டு வருவோம், இல்லைனா துபாயில் போய் வாங்கியிருக்கோம். தேராவில் இதுவரையும் நாங்கள் வாங்கினதில்லை. அப்படிங்கிறனால எனக்கு அது தெரியாது, ஆனால் இவங்களுக்கு தெரியும்ல. அது சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே அப்படியே நல்லபடியாக அழகாக சூப்பராக போனோம். இப்போ என்னென்னா, நம்ம போகிற இடத்துல மஹ்ரிப் மிஸ் ஆகிடுச்சு, இசா மிஸ் ஆகிடுச்சு நம்ம சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா ஒரு 30-40 அடி நடந்தாலே அங்கே ஒரு பள்ளியாசல் இருக்குது. ஓகே நம்ம தொழுதுக்கலாம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஒழு இருக்குது, சப்போஸ் ஒழுவே இல்லைனாலும் அங்கே மஸ்ஜித் இருக்குது, அங்கே நம்ம ஒழு எடுத்துக்கிட்டு நம்ம தொழுதுக்கலாம். அதனால் நோ ப்ராப்ளம். அதனால் தொழுகக்கூடியவங்களாக இருந்தால் நம்ம எங்கே போகணுன்னாலும் துபாயில் அரபிக் கண்ட்ரினாலே அது ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு இடம் தான். அதனால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிவிட்டு நாங்களும் அதோட கிளம்பிட்டோம். ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நல்லா இருக்குது. சின்ன சின்ன கடைங்க கூட இருக்குது. நிறைய செல்ஃபோன்ஸ் கடைங்க இருந்தது அந்த ஏரியாவில். அதேமாரி செல்ஃபோன்ஸ் ரிப்பேர் பண்ணுறதும் இருந்தது. இதை சொல்கிறேன்னா, என்னோடய ஃபோன் இந்தியாவிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ காணா போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோன் அங்கே நான் டெம்பர் போயிருந்தது. அப்போ அதுங்க சரி பண்ண கொண்டு போய் ஒரு 2-3 கடை போனோம். அஃபோர்டபுளான ப்ரைஸில் யாரும் சரி பண்ணி தரானா அப்படின்னு கேட்குறதுக்காக போனோம். பரவாயில்ல, அங்கே டெம்பர்லாம் ஒட்டி தான் கைஸ் கொண்டாந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு, கொண்டுட்டு போயிட்டாங்க, திருடிட்டாங்க. நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய பொருள் அது 5 ரூபா 10 ரூபான்டாலும் அது என்னோடய பொருள், அதை எடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அது கிடச்சிருச்சு, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் அது கீழே விழுந்து அது கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுனால அவங்க கடையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2000 ரூபா 2500 கேட்குறாங்க. ஆனால் நம்ம அவ்வளோ கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி சார், நான் ஒரு 1000 ருபீஸ் கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம். ஆனால் அது செக் பண்ணி அது அந்த கடைக்காரட்டே கேளுங்க, அது ஒர்க் ஆகலையான்னு. ஒர்க் ஆகாத ஃபோனுக்கு நான் ஃபோனுக்கு நான் 1000 ரூபா கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல சார், அதனால் அதை கேளுங்க அப்படின்னேன். ஓகேம்மான்னு சொன்னாங்க. அந்த ஓகேம்மா சொல்லி 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு. நானும் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நேரடியாகவே போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கலான்னு இருக்கேன் கைஸ். அப்புறம் இது ஒவ்வொரு இடமும் போகும்போது நிறையா, இப்போ நம்ம போகிறோன்னா போகிற கடைங்களை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுல இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு, அவங்களோட வலி கூட நமக்கு வலிக்க தான் செய்யுது. அவங்க செய்கிற வேலைகள் என்னென்ன வேலைங்க இருக்குது. நம்ம இது ஆடம்பரம் அப்படிங்கிறது மட்டும் துபாய் கிடையாது. இதில் கீழ்மட்டத்துலேருந்து வேலை பார்க்குறவங்க இருந்தால் தான் அது துபாய், இல்லாட்டினா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவ்வளோ லேபர்ஸ் இருக்காங்க, அங்கேருந்து ஒரு கடையிலேருந்து ஒரு கடைக்கு மூட்டையாக ஒரு கிளாஸோ இல்லை அந்த திங்ஸோ வச்சு இந்த தள்ளுவண்டி மாரி தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அது இந்த வீடியோவில் இருக்கா என்னன்னு தெரில. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இவ்வளோ வேலைகள்லாம் இங்கேயும் இந்த கடையிலேருந்து இப்போ எய்த்தாப்பில் வேனில் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? இல்லை ஒரு 4 கடை போய் தள்ளி கொண்டு போகணும், இல்லை குடோனுக்கு கொண்டு போகணும். அப்படிங்கும்போது அதுக்கு இந்த ஏரியாவில் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ரொம்ப இது டிராஃபிக் உள்ள ஏரியா ரஷ்ஷாக இருக்குது. இதில் எப்படி கொண்டு போக முடியும்? அதனால் அது முடியாது. அப்படிங்கும்போது லேபர் தான், அவங்க தான் தள்ளிக்கிட்டு போகிறாங்க. பார்க்க அந்த ஒருத்தவங்க தள்ளுறாங்க பாருங்கள், அது வெயிட்டு அவ்வளோ வெயிட்டு. நாங்கள் ஒரு தடவை அப்படி போயிட்டு இருந்தோமா, அப்போ டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணலை. என் வீட்டுக்காரங்க திட்டினாங்க, அதோட வெயிட் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு பானை தண்ணியை தூக்கிட்டே ஓவர் சீன் போடுறீங்கல்ல, அதோட வெயிட் அவ்வளோ இருக்கும். அதை அவங்க பண்ணும்போது நீங்கள் எதுக்கு வலி இல்லைன்னு ப்ராமிஸாக நான் பார்க்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் கவனிக்கணும். ரோட்டில் நம்ம பெரிய விஷயங்களை பார்க்குறதோட எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அது கீழ்மட்டத்துலேருந்து வர்றவங்களுக்கு தான் எல்லா வழியும் தெரியும் அப்படிங்கிற மாரி. ஏன்னா எல்லா கஷ்டமும் என் ஹஸ்பண்டும் பட்டிருக்காங்க. அதனால் அவங்க அதை சொன்னாங்க. அது அவங்க மட்டும் இல்லை, என்னாலையும் உணர முடியும். நான் எப்போதுமே எங்கே போனாலுமே எல்லாத்தையுமே கவனிப்பேன். இப்போ
ஒரு கடையில் வந்து மேனேஜராகவோ ஒரு இதில் இதாக இருக்கிறவங்களோ அந்த லேடியை மட்டும் இல்லை, அங்கே கதவு திறந்த அந்த வாட்ச்மேன் வரையும் நான் கவனிப்பேன். அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது கூட ஒன்று. அதனால் நான் அவங்கள பார்க்கும் போதே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க குட் மார்னிங் சொன்னால் நானும் சிரிச்சிட்டே குட் மார்னிங் சொல்லுவேன். போகும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவேன். இதில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நமக்கு ஒன்றும் வார்த்தைகள் ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது. அதனால் இது எல்லாருமே செய்யலாம். இல்லை நான் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நகைங்கெல்லாம் பார்த்துட்டு இது என்னடா இது இவ்வளோ நகைங்க இப்படி குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. சந்தையில் இருக்கிற மாரி இந்த ஏரியாவில் வந்து 4-5 ரோடு மாரி இருக்குது. அது ஃபுல்லாகவே வந்து ஜுவல்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளால் வாங்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் சின்ன நகைங்களே வந்து வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ லைட் வெயிட்லேயும் இருக்குது. இது பாருங்கள் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் எப்படி என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நம்ம கண்ணால் பார்க்கும்போது தானே அது ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஒன்று பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தோணும், நம்ம கண்ணால் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். இப்போது வந்து மாஸ்க்லேருந்து இந்த நம்ம கொரோனாவுக்கு போட்டோமே மாஸ்க்கு, அது கூட இருக்குது கோல்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் இருந்தது, ஓகே அப்படின்னு அதை கடந்து என்னடா இது கூடயா, நமக்கு நெக்லைஸை கொஞ்சம் இறுக்கி போட்டாலே கழுத்தில் குத்துது, இது கூட போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகும்போது இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸுங்களா, இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸுலலாம் போட்டிருக்காங்களே கோல்டு அப்படின்னு. ஏன்னா அவங்க கடையை வந்து பிரம்மாண்டமாக காட்டணும். இங்கே பாருங்கள் வெஸ்டர்னில் எப்படி இருக்குது பாருங்கள் ட்ரெஸ்ஸு, இது கோல்டு இல்லாமல் இல்லை, உண்மையான கோல்டு தான் இதெல்லாம். இதில் உள்ளே போய் என் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, வந்ததுக்கு ஏதாவது ஒரு கோல்டு எடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா நிறைய செலவுகள் என் ஹஸ்பண்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது நான் சின்னதாக வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம் தான். ஆனால் நான் வந்து வாங்க விருப்பப்படலை. எனக்கு வந்து நான் ஒரு இதாக வந்து நான் வாங்கணும், அது மனசார வந்துட்டோம் அப்படிங்கலாம் வாங்கக்கூடாது, வாங்கணுங்கிறதுக்காகவே வரணும். இங்கே பாருங்கள் இந்தியாவோட கொடி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு வேளை இது இந்தியன்ஸ் வச்சு நடத்துகிறாங்களோ என்னமோ. நிறைய ஷாப் இருக்குது, அதில் இந்தியன்ஸும் நிறையா பேர் இருக்காங்க, வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்து டைமண்ட்ஸ்க்குன்னு எல்லாமே சாதாரணமாக தான் கைஸ் போட்டிருக்காங்க, ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் எப்படி பாருங்கள், ரோடை கிராஸ் பண்ணி போகிறோம், எல்லாருமே இதை பார்க்குறதுக்கு டூரிஸ்ட்டுங்க தான் வந்திருக்குறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே பிரமிப்பாக தான், இப்படியா ரோடேவா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு போனாங்க. இதெல்லாம் வெயிட்டு, பயங்கர வெயிட்டு. இங்கே எங்களுக்கு வந்து ஒரு கடையில் உள்ளே போய் கூட பார்க்கணும் அப்படின்னு எனக்கு உண்மையிலே தோணலை. என்னமோ நமக்கு வந்து நம்ம ஊரில் வந்து போய் 1க்கு 2-3 கடையில் போய் பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்குவோம் தான். இங்கே போய் எனக்கு வாங்கணுன்னே தோணலை. நான் சொன்னேன் அடுத்த தடவை இங்கெல்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, நிறைய இண்டியன்ஸ் வந்து இது இருக்குது, கல்யாணம் இருக்குது, இதுமாரி ஜோஸ் ஆல்காஸ் இருக்குது, அதுமாரி நம்ம போய் பார்த்துக்கலாம், லைட் வெயிட்டில் கூட இருக்கும், சூப்பராக இருக்கும், அப்படி ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் ஒரு இது இருந்ததே தவிர எனக்கு இந்த ஏரியாவில் வந்து பார்க்க தான் பிடிச்சிருந்தது, போய் வாங்கணும் அப்படிங்கிற மாரி தோணலை. இவங்க ஒரு சின்னதாக ஒரு பேஸ்லெட்டாவது வாங்கிக்கோ, ரிங்காவது வாங்கிக்கோண்டாங்க. எனக்கு வேண்டாம், பாப்பாவுக்காவது வாங்கினாங்க. பாப்பாவும் ஏற்கனவே பேஸ்லெட் போட்டிருந்தா வேணாம், ரிங்கு இருக்குது வேணாம் அப்படின்ட்டுருச்சு. எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா அடுத்து நம்ம ஊருக்கு போகணும், அங்கே பையனுக்கு வந்து லாஸ்ட்டு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் இருக்குது. திரும்பவும் அவங்க வரணும், ரெண்டாவது அவங்க ஒரு 2-3 மாதத்துலேயே ரிட்டன் வர வேண்டியது இருக்குது. அப்போ அவங்க வாங்கிட்டு வர வேண்டிய திங்ஸ் இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறது மாரி தான் இருக்குது, அதை பார்க்கணும். இதுமாரி நிறைய இருக்கும் போது திரும்பவும் நான் ரிட்டன் 6 மாதத்தில் திரும்பவும் உள்ளே போக வேண்டியது, துபாய்க்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இது சரி வராது, எதுவுமே வேண்டாம், வாங்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக எல்லாம் தருவான், அப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா தான் எனக்கு. எல்லாமே ஒன்று கிடைக்குதுங்கிறதுக்காக நான் உள்ளே நுழையவே மாட்டேன். அது கொஞ்சம் யோசித்து இது பண்ணி தான் வாங்குவேன். நிறைய லேடிஸ்க்கு அது புரியும், ஏன் எப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நகைக்கடை வச்சா மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அங்கங்கே வந்து உட்கார்றதுக்கு பெரிய இதுமாரி போட்டு வச்சுருக்காங்க உட்கார்றதுக்கு. நகைக்கடையை பார்த்தும் உட்காந்துட்டு ஆன்னு பார்க்கவும் செய்யலாம், இப்படி திரும்பி இந்த எய்த்தாப்பில் இருக்கிற நகைங்களை ஆன்னு பார்க்கவும் செய்யலாம். அப்புறம் ஒரு வழியாக பார்த்துட்டு இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது, போகலாமாண்டாங்க. என்னால் வேண்டாம், எனக்கு தேவையில்லை, பார்க்கணுன்னு தோணுச்சு, பார்த்துட்டேன், ஓகே அப்படின்ட்டு. இது பர்ஃப்யூம் உள்ளது. இதேமாரி இது ஒரு கடையை தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், நிறைய கடைகள் பார்த்தோம். நிறைய இதில் என் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டு வந்து பர்ஃப்யூம் ஒரு 3-4 பர்ஃப்யூம் வந்து அனுப்பி விட்ருந்தாங்க. அவங்க குவைத்தில் இருக்காங்க, அவங்க அனுப்பி விட்ருந்தாங்க. அதில் ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கணுன்ட்டு கிளம்புனாங்க. ஆனால் அந்த ஸ்மெல் வந்து எங்கேயுமே கிடைக்கல.
அப்புறம் இந்த ஸ்டோருக்குள்ளே போனோம். சால்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய இருந்தது. ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் வீடியோ பிடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. வீடியோவே பிடிக்கக்கூடாதுன்ட்டு உன் கடையில் என்னத்துக்குள்ள வாங்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததோட வந்துட்டோம். இருந்தாலும் 2-3 சாலை வந்து பார்த்தோம். எவ்வளோன்னு கேட்டால் 40, 50, 60 திரஹம்ஸுங்கிறாங்க. அதுக்கு அது ஒர்த்தே இல்லை. 10 திரஹம்ஸ் கூட அது ஒர்த்து கிடையாது. அப்படிங்கிறனால ஓகேன்ட்டு வெளியில் வந்துட்டோம். வந்துட்டு சரி போகும்போது கொஞ்சம் லேட்டாகவும் ஆகிட்டு, அப்போ வந்ததுக்கு ஏதாவது சாப்பிடணுங்கிறதுக்காக நானும் அவங்களும் சவர்மாவும், பாப்பா வந்து சாண்ட்விட்சும் வாங்கி சாப்பிட்டாங்க. போகும்போது தந்தூரி வாங்கிட்டு நான் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நைட்டுக்கு ஐடியா இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நிறையா பேசினோம். நானும் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அங்கே உள்ள விஷயங்களையும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. ஹைர் அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஏன்னா அதுக்கு மறுநாள் வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்கு கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அதை பற்றிலாம் பேசிட்டு அச்சோ நம்ம போகணுமா அப்படின்ட்டு இவங்க இன்றைக்கி தான் இவங்களோட நம்ம நடக்கிற லாஸ்ட் நைட்டு அப்படிங்கிற மாரி அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே நடக்க வேண்டியதாக இருந்தது. ஆமாம், இதுக்கு நாள் வந்து நாங்கள் வந்து ஸ்டோர்ஸ்க்கெலாம் போயிருந்தோம். அது வீடியோ இருக்குது. இருந்தால் முடிஞ்சால் அதை போடுறேன் கைஸ். அப்புறம் எல்லோரும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. உங்களுக்காகவும் நானும் துவா செய்கிறேன். எல்லாரோட லைஃப்பும் இந்த நிலைமையிலேருந்து எல்லாமே மாறணும். அதுக்கான முயற்சிகளையும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரோட வலியும் வேதனையும் எல்லாருக்குமே தெரியும். அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.